இப்போ ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஈவினிங்க்கு ஒரு காஃபி, டீயோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு பிரெட்ட வச்சு பிரெட் மசாலா தான் பண்ண போறேன். இது வந்து சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்க செஞ்சு குடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்ட கூட டக்குனு எடுத்துட்டு சாப்பிட்டு போயிரலாம் பிள்ளைங்க. இப்போ ஒரு பாக்கெட் பிரெட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி, ஒரு பாதி குடமிளகாய் எல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிரெட் பாக்கெட்ல குட்டி குட்டி பீசஸா எல்லாத்தையுமே பிச்சு வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில கொஞ்சமா ஆயில் சேர்த்துருக்கேன். அந்த நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு, கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி தேவையான கொஞ்சமா தான் வத்தல் பொடி போடணும். காரம் வந்து எதுக்கு ஜாஸ்தியா எடுக்காது. இப்போ கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்து தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா பிரெட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பிரெட்டெல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா மல்லி இலையும், கெச்சப்பும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்தா சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. இது ஈவினிங் டீ, காஃபியோட மட்டும் இல்ல, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட செஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.